நேயர்களே வணக்கம். பெண்களை 8 தத்துவமாக பிரிச்சிருக்கிறாங்க. முதல் தத்துவம் தெய்வ தத்துவம், இரண்டாவது தத்துவம் முனி தத்துவம், மூன்றாவது தத்துவம் நாக தத்துவம், நான்காவது தத்துவம் காந்தர்வ தத்துவம், ஐந்தாவது தத்துவம் பூத தத்துவம், ஆறாவது தத்துவம் இயக்க தத்துவம், ஏழாவது தத்துவம் அரக்க தத்துவம், எட்டாவது தத்துவம் பேய் தத்துவம். இப்படி பெண்களை 8 தத்துவமாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 8 தத்துவத்துக்கும் 27 நட்சத்திரத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு தத்துவத்திலையும் பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஏற்கனவே தெய்வ தத்துவம், முனி தத்துவம், நாக தத்துவம், காந்தர்வ தத்துவம், இந்த 4 தத்துவத்தை நான் ஏற்கனவே பதிவிட்டேன். அடுத்தது இப்போ 5வது தத்துவமாக பூத தத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூத தத்துவத்தில் என்னென்ன நட்சத்திரம் அடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரம், பூர நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் பூத தத்துவத்தில் அடங்குது. இப்போ முதல்ல மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு தலைமுடி பார்த்திங்கன்னா குட்டையாக தான் இருக்கும். எத்தனை விதமான தைலம் தேய்ச்சாலும் கூட முடி வளர்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. இவங்களுடைய மார்பகங்கள் பார்த்திங்கன்னா நல்லா பருத்து பெருசாக இருக்கும். இருந்தாலும் அதுக்கு தகுந்த உடல் அமைப்பு இருக்காது. புத்திசாலித்தனம் இல்லாமையே சலசலன்னு எதையாவது தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது இவங்களுடைய குணம். அது மட்டும் இல்லாமல் நாணம், மடம், அச்சம், பயிர்ப்பு அப்படின்னு சொன்னால் அது எந்த கடையில் விற்குதுன்னு கேட்குற அளவு இவங்களுடைய அறியாமை இருக்கும். பாசம், பற்று இது மாதிரி யாருக்கிட்டையும் இல்லாதவங்க. இவங்கள்ட்ட உற்றார் உறவினர், கணவன், பிள்ளைகளிடம் கூட அன்பு நேசம் காட்ட மாட்டாங்க. அது இவங்களுடைய இயல்பான ஒரு குணம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பேச்சை பார்த்திங்கன்னா கடன்னு ஒரு அதிகார தோரணையில் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு குண அமைப்பு உள்ளவங்க. இவங்க யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, முறையாக நடந்துக்க மாட்டாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் கவலைப்படாமல் யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்க. இது உங்களுடைய ஒரு தனித்தன்மை. இவங்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தால் சரி வரும்னு பார்த்திங்கன்னா, இவங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி பொருத்தமான ஒரு ஆண்மகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் இவங்களை சமாளிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். பூத தத்துவத்தில் நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பான்னு பார்த்திங்கன்னா, குதிகால் நல்லா உயர்ந்திருக்கும், முழங்கால் நீண்டிருக்கும், முடி பார்த்திங்கன்னா தலைமுடி நல்லா கருங்கருன்னு அலையாகவும் இருக்கும், சுமாரான நீளமாக தான் இருக்கும். இவங்கள்ட்ட பிடிவாத குணம், நான்கிற அகங்காரம், இந்த மாதிரி உணர்வெல்லாம் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய விருப்பப்படி தான் எல்லாம் நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை உள்ளவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க விருப்பத்திற்காக வற்புறுத்தக்கூடியவங்க. மற்றவங்கள்ட்டருந்து ஒரு மரியாதை கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவங்க மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவங்க தான் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இருந்தாலும் கூட நல்லா கவர்ச்சியாக இருப்பாங்க. நம்ம ரசிக்கிற அளவுக்கு கவர்ச்சியாக இருப்பாங்க. பூத தத்துவத்தில் நம்ம பார்க்க போகிறது 3வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுடைய கண்கள் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இவங்க கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்க, இவங்களுக்கு கண்ணெல்லாம் செவந்து அந்த கண்ணெல்லாம் வெளியில் பிதுங்கிட்டு வர மாதிரி ஒரு துடிப்போடு காணப்படுவாங்க. இவங்களுடைய உதடு நல்லா பெருசாக இருக்கும். கடுமையாக பேசக்கூடியவங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, அன்பு காட்ட மாட்டாங்க, காரஞ்சாரமாக பேசுவாங்க. இவங்க சொந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக அடுத்தவங்களை வேலை வாங்கிறதுல ரொம்ப சாமர்த்தியசாலின்னு சொல்லலாம். வேலை வாங்கிறது கூட பணிவாக வேலை வாங்க மாட்டாங்க. ரொம்ப அதிகாரமாகவும் கொஞ்சம் பேச்சை அதிகமாக பேச விட்டு அடுத்தவங்கள மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் இவங்க வேலை வாங்க. இவங்களுக்கு பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல செந்தூர் நிறமாக ஆடைகளை பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மனச்சாந்துகளை பூசிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒன்று. செவ்வந்தி, தாளை, குடமுல்லை இது மாதிரி பூக்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்ற விஷயம்னு பார்த்திங்கன்னா மீன், நெய், பால் போன்ற கொழுப்பு உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க. கணவன் மனைவி உறவு ஏதோ கடமைக்கு தான் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவு பற்று பாசம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு தகுந்த கணவன் அமைஞ்சாதான் இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நேயர்களே, பூத தத்துவத்தில் பிறந்த மூல நட்சத்திரம்,
பூர் நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்த பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஆண்கள் அவங்களோட ஓரளவு ஒத்து போய் வாழ்க்கை நடத்தினா தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கஷ்டமானதாக ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பொதுவான கருத்தை தான் வச்சுக்கணும். ஏன்னா இன்னும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் இருக்குது. அது நம்ம தெரிஞ்சிக்காமல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நாம் முடிவு பண்ணிக்க முடியாது. கல்யாணம் ஆனவங்களுக்கு அவங்க மனைவியெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி மனைவி அமைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அவங்க தான் அதை முடிவு பண்ணிக்கணும். அதனால் இதை ஒரு பொது கருத்தை எடுத்துங்க.